எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. இது எதனால புடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப அகைன் வீட்டுக்கு ஈவினிங் போகும்போது, எங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு கடை இருக்குங்க. அந்த கடைய கிராஸ் பண்ணி போகும்போதே சாப்பிடணுங்கிற ஒரு டெம்ப்டேஷன் வந்துரும். எனக்கு வந்து அப்படிதாங்க அந்த கடையில இருக்க ஸ்வீட்ட சாப்பிட்டே பழகினேங்கிற மாதிரி கடல மிட்டாய் தாங்க. அது வந்து அப்படியே சூடா பண்ணுவாங்க. நாங்கலாம் கடையிலேயே வாங்க மாட்டோம். எப்ப கடல மிட்டாய் சாப்பிடணுமோ, அவங்க போடுற டைம்ல அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்து, அப்படியே அம்மா பேக் வாங்கி குடுப்பாங்க. அந்த பேக் அவ்ளோ சூடா இருக்குங்க. அத ஓப்பன் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு அப்படிலாம் சாப்பிட்டு கடல மிட்டாய் இப்ப இங்க கடையில வாங்குறதுக்கே புடிக்கவே இல்ல. பொதுவாவே எனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து பேக் பண்ணி சாப்பிடுறதே புடிக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமா, அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா எனக்கு தம்பி குட்டி பையனா இருக்கும்போதெல்லாம் சமைக்கிறதுக்கே நேரமே இருக்காதுங்க. சாப்பிட்டா போதுங்கிற மாதிரி தான் இருக்கும். சமைச்சு தான் ஒண்ணு ஸ்நாக்ஸா போடவே கத்துக்கிறேங்கிற மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பெர்ஃபெக்ட்டா வந்தா உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். இன்னைக்கு அது கொஞ்சம் சொதப்பிருச்சு. டைம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க.